ஹே காய்ஸ், அருண் விஜய் நடித்த வணங்கான் படத்தோடைய டீசர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டீசரோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தை 2D ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்துச்சு. இப்போது இந்த படத்தை வி ஹவுஸ் ப்ரொடக்ஷனில் இருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோடைய ஷூட்டிங் கன்னியாகுமரி பக்கம் நடக்குது அப்படின்னு ஒரு டாக் போயிருந்துச்சு. இந்த டீசரை பார்க்கும்போது கன்னியாகுமரியில் தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிருக்குது. கன்னியாகுமரிங்கிறதுனால அங்கே ஃபேமஸாக இருக்கிற திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை, சர்ச்சுன்னு அழகா காமிச்சிருக்கிறாங்க. அருண் விஜயோடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா செம்பட்ட தலை, இடுப்புல நிற்காத பேண்ட்டு, நெத்தியில பட்டையும் குங்கும பொட்டும், அழுக்கான ட்ரெஸ்ஸும், நைட்டு வாட்ச்மேன் டியூட்டியும், பாலாவோடைய ஸ்டைல ஹீரோவை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த படத்தில் டஃபண்டமாக நடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே டீசர்லேயும் அருண் விஜய் எங்கேயுமே பேசுகிற மாதிரி கூட லிப்ஸிங்கு கூட காமிக்கலை. ஸோ இந்த படத்தில் இவர் ஒரு டஃபண்டம்னு நடிக்கிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அவங்க இந்த படத்தில் வில்லு பாட்டெல்லாம் கோயிலில் பாடுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சர்ச்சில் ஒரு இஷ்யூவில் மாட்டிக்கிற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. அதிலிருந்து அருண் விஜய் எப்படி தங்கச்சியை காப்பாற்றினாருன்னு சஸ்பென்ஸ் வச்சுருக்கிறாங்க. அருண் விஜய்க்கு 2 ஃபைட் சீன் இருக்குது அப்படிங்கிறது டீசர்லேயே அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அருண் விஜய்க்கு தண்ணி அடித்தோம்னா பிடிக்காது போல் ஒருத்தர் பாட்டில் கண்ணுக்கு முன்னாடி நீட்டுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து அவருடைய மண்டையிலே போட்டு தள்ளிடுறாரு. இன்னொரு ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா டாஸ்மாகில் சண்டை வர மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இதனால கூட ஜெயிலுக்கு போகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க போல. இதெல்லாம் ஒரே காஸ்டியூமில் நடக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அடுத்தடுத்து வர சீனாக கூட அமைஞ்சிருக்கலாம் இந்த படத்தில். இந்த டீசருடைய கடைசியில் அருண் விஜய் ஒரு பக்கம் பெரியாரையும் இன்னொரு பக்கம் பிள்ளையாரையும் தூக்கிட்டு வர மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோடைய ஒன்லைன் இந்த ஒரு ஷாட்டில் தான் அடங்கியிருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. எப்போதுமே பாலா படத்தோடைய ஹீரோயின் துருன்னு இருப்பாங்க. இந்த படத்தோடைய ஹீரோயினும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ரோலில் தான் நடிச்சிருக்கிறாங்க. கன்னியாகுமரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால ஹீரோயின் இந்த படத்தில் டூரிஸ்ட் கைட் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் காமெடியான ரோலாகவும் இருக்குது. சமுத்திரக்கனி போலீஸாகவும், மிஸ்கின் வக்கீலாகவும் வராங்க இந்த படத்தில். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சு கொடுத்துருக்கிறாரு. டீசரோடைய பிஜிஎம் செம்மையா பண்ணியிருக்கிறாரு. விஜயோடைய ரோலு நல்லா கவனிச்சோம் அப்படின்னா பிதாமகனில் வர விக்ரமுடைய கேரக்டர் மாதிரியும், இன்னொரு பக்கம் இந்த படத்தை ஆரம்பத்தில் சூர்யா வச்சு தான் பண்ணலாம்னு இருந்துச்சு. சூர்யாக்காகவே எழுதப்பட்ட சீன் மாதிரியும் அங்கங்க அருண் விஜயோட சீனு அமைஞ்சிருக்குது. மகன்ல விக்ரம் பண்ற மேனரிசம் இந்த படத்துல அருண் விஜய் பண்றாரு. இந்த படத்துக்காக அருண் விஜய் வெயிட் போட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோடைய டீசர்ல லாஸ்ட் ஷாட்ல பார்க்கும்போது வெயிட் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. டீசரை பார்க்கும்போது இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற அரசியல் மூலமாக ஒரு தனிநபருடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுது, அதை எதிர்த்து ஹீரோ என்ன செய்ய போறாருங்கிறத மையக்கதையாக வச்சு எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியுது. டீசருடைய இந்த ஒரு ஷாட்டில் ஒரு பக்கம் கடவுள் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்ன பெரியார் சிலை இருக்குது. ஒரு பக்கம் கடவுள் இருக்குது, இன்னொரு பக்கம் கடவுள் இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் படம் பேசுது போல. இந்த டீசர்லேயே இந்த ஒரு ஷாட்டும் ஒயின் ஷாப்பில் அடிச்சுன்னு இருக்கிற ஷாட்டும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. இந்த படத்தோடைய கதை டிஃப்ரெண்டான ஸ்டோரி, அருண் விஜயோடைய நடிப்பு, பாலாவோடைய டைரக்ஷன், ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்னு அவங்கவுங்க வேலையை செம்மையாக செஞ்சுருக்கிறாங்கன்னு டீசர்லேயே தெரியுது. மொத்தத்தில் இந்த படத்தோடைய டீசரை வச்சு பார்க்கும்போது பெரியாருக்கும் பிள்ளையாருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, அருண் விஜய்க்கும் ஹீரோயினுக்கும் எப்படி லவ் வரும், தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை, அதிலிருந்து எப்படி அருண் விஜய் காப்பாற்றினாரு, அருண் விஜய்க்கு ஏன் ட்ரிங்க்ஸ் மேலே அவ்வளவு கோவம், அருண் விஜய்னால பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது அப்படிங்கிறதுனால அவருடைய நடிப்பு இந்த படத்தில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு சில சஸ்பென்ஸ் வச்சு இந்த படத்தோடைய டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த படத்தோடைய டீசரில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படத்தோடைய டீசரை டீகோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.